ரைட், இந்த கேள்வி பார்ப்போம். ரைட், இந்த கேள்வி எனக்கு ரெண்டு மாதிரி செய்யணும். ரெண்டு மாதிரி செய்யலுண்டா இடது பக்கத்தில் இருத்து எடுத்து வலது பக்கத்துக்கு சமண்டு காட்ட மேலும், வலது பக்கத்தில் இருத்து எடுத்து இடது பக்கத்துக்கு சமண்டு காட்ட மேலும். நான் ரெண்டு மாதிரி செய்கிறேன். ரைட், ஒன்றாவது பார்ப்போம் எப்படி செய்கிறேன்னு. நான் ஒன்றாவது இடது பக்கத்தில் இருத்து செய்வோமே, LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து செஞ்சால் எப்படி LHSல 1/sin வர்க்கம் A cos வர்க்கம் A. ரைட், இது எப்படி சரி? இப்போ அடுத்தது ஸ்டெப் எப்படி போகிறா? இப்போ விடிய பார்க்கணும். விடியாவில் எப்படி இருக்குது? செக் வர்க்கமே செக் வர்க்கமே. அப்போ கொசு வர்க்கம் உருவாகணும், பண்ணோவை கொசு வர்க்கம் உருவாகணும், பண்ணோவை சைன் வர்க்கம் உருவாகணும். ரைட், அப்போ எனக்கு என்ன செய்யலாம்? ரெண்டுக்கு பதிலா எனக்கு இது சமன்பாடு இருந்தானே, சைன் வர்க்கம் A சக கொஸ் வர்க்கம் A சமன் 1. இந்த சமன்பாடு இருந்தானே, ஒன்றுக்கு பதில் இதை இப்போ யூஸ் பண்ணிடலாம். மற்ற சமன்பாட்டெல்லாம் யூஸ் பண்ணிடலாம். ஒன்றுக்கு பதில் அது வர 1 + tan வர்க்கம் தீட்டா. இது சமன்பாடு யூஸ் பண்ண வேணும். ஆனால் இந்த டைமில் எது யூஸ் பண்ணுறது வீடியோ பார்த்து தான் யோசிக்கணும். ரைட், இப்போ இதுக்கு பதிலாக ஒன்றுக்கு பதிலாக சைன் வர்க்கம் A சக கொஸ் வர்க்கம் A கீழே sin வர்க்கம் A cos வர்க்கம் A. ரைட், இது யூஸ் பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு என்ன, நான் தனித்தனியாக எடுக்கிறதா எப்படி? இப்படி இதில் எனக்கு sin வர்க்கம் A ஓவர் sin வர்க்கம் A cos வர்க்கம் A சக வர்க்கம் A ஓவர் sin வர்க்கம் A cos வர்க்கம் A. இது என்ன எப்படி இப்படி இருக்குதுண்ணே? A + B ஓவர் AB இருந்தாங்க. இது எப்படி எழுதலாம்? எனக்கு AB ஓவர் A சக AB ஓவர் B. அது மாதிரி தானே நாங்கள் பாருங்க. இதா சரி, இது இல்லை. இது எப்படி? இதுக்கு போமசி எடுத்து எப்படி வரும்? அடுத்த வரையில் ABயை பொது எடுத்தா A சக B. ஒன்று மாற்றம் செஞ்சு இல்லை. அதே மாதிரி தான் நாங்கள் இதை போமசி எடுத்தா இதே வரும், மேலே இருந்தே வரும். இப்போ ஒன்றும் மாற்றம் செய்யலை இல்லையா? ரைட், அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்யலாம்? இருக்கு இந்த சைன் வர்க்கத்தை சுருக்கிறேன். இந்த கொஸ் வர்க்கத்தை சுருக்கினா 1/cos வர்க்கம் A சக 1/sin வர்க்கம் A. எப்படி வரும்? அப்போ சரியில்லை விட சமன் செக் வர்க்கம் A சக இப்போ செக் வர்க்கம் A வரும் இல்லையா? ரைட், A சக அப்போ LHS சமன் RHS எனக்கு இது ஒரு வரியில் காட்டலாம். ரைட், இது ரைட் LHS எடுத்தீங்கன்னா இப்படி வருது. ரைட், இதை அடிச்சுட்டு அடுத்த முறையில் நான் செஞ்சு காட்டுறேன். இது பிரச்சனை இல்லை. நான் இப்போ LHS எடுத்து செஞ்சேன். இல்லை பிரச்சனை இல்லை, டெக்னாமெட்டிக் கேள்வி இல்லை. LHS எடுத்து செய்ய மேலும் RHS எடுத்து LHS சமண்டு காட்ட மேலும். எப்படி சரி, ரெண்டும் சமண்டு காட்டுறது தான் அது முக்கியம். இது 17வது கேள்வியில் ஒரு 2-3 கேள்வி இதில் வர மாட்டேன் ஃபைனல் பேப்பரில். ரைட், நான் இப்போ LHS எடுத்தேன். அது மாதிரி இங்கே RHS எடுத்து பார்ப்போம். வருதான்னு சரியாக வருதான்னு பார்ப்பேன். ரைட், எப்படி? செக் வர்க்கம் A சக கொசெக் வர்க்கம் A. ரைட், இது எப்படி இதெல்லாம் செக் வர்க்கத்தை 1/, அடுத்த வரியில் 1/cos வர்க்கம் A சக 1/sin வர்க்கம் A. 1/cos தானே செக். ரைட், சமன்பாடு எல்லாம் கட்டாயம் எல்லா சமன்பாடும் முக்கியம். இதில் வர எல்லா சமன்பாடும் பாடம் இந்த ஒரு கேள்வியை செய்யணும். எது டைம் யூஸ் பண்ணணும்னு சொல்ல தெரியும். ஒவ்வொரு சமன்பாடு ஒவ்வொரு டைம்ல யூஸ் பண்ண சொல்லி வரும். ரைட், இது பார்ப்போம். அப்புறம் அடுத்த வரை நாங்கள் என்ன செய்கிறேன்? போமசி எடுத்தா சரி. எப்படி எடுக்க போமசி? சைன் வர்க்கம் A வர்க்கம் A மேலே. அப்போ ரைட், இது ரெண்டு போமசி எடுத்தா இது சைன் வர்க்கத்தால் பிரிக்கப்படும், இது கொஸ் வர்க்கத்தால் பிரிக்கப்படும் இல்லையா? போமசி எடுக்கிற பிரச்சனை இல்லை தானே? ரைட், எப்படி போமசி 1/A சக 1/Bண்டா எப்படி பொது எடுக்கிறேன்? சரி, இதே மேலே கீழே இதில் மேலே கீழே பியால் பெருக்கிறேன், இதை மேலே கீழே
ஏல பெருக்கிற மாதிரி யோசனை. இதெல்லாம் ஓலவல இப்படிலாம் செய்யறலப்ப. ஏபி ஓவர் ஏ பிளஸ் பி இது மாதிரி தான் நாங்கள் இங்கே செய்கிறேன். அப்போ சைன் வர்க்கம் ஏ சக கொஸ் வர்க்கம் ஏ சுருக்கினா சைன் வர்க்கம் ஏக்கும் கொஸ் வர்க்கம் ஏக்கு பதிலாக உண்டை போடலாம் இல்லையா சமன்பாட்டில். அதோவ சைன் வர்க்கம் ஏ கொஸ் வர்க்கம் ஏ சரியா இல்லையா ஈக்குவல் டு LHS. அதுக்கப்பா இது ரெண்டு மாதிரி செய்யணும். இந்த மாதிரி கேள்வி இந்த மாதிரி நான் இன்னும் நிறைய இது வந்து சும்மா நார்மலான ஒரு ட்ரிக் கேள்வி. நான் இன்னும் ஒவ்வொரு வகையில் வர அட்வான்ஸான ட்ரிக் கேள்வியெல்லாம் பார்ப்போம். அடுத்து ரைட் அடுத்த கேள்வி பார்ப்போம். இப்படி தந்திக்கு சைன் ஏ ப்ளஸ் சைன் வர்க்கம் ஏ சமன் ஒன்று எனின் கொஸ் வர்க்கம் ஏ ப்ளஸ் கொஸ் 4 மடிக்கு சமன் ஒன்று என காட்டுகிறது பட்டிக்கு. அப்போ இதை யூஸ் பண்ணி இதை காட்ட சொல்லி தந்தீங்க இல்லையா. ரைட் அப்போ என்ன செய்யலாம், நான் இதை சமன்பாடு ஏதாவது ஒரு வடிவத்தில் சுருக்கி இதில் பெருதிட்டா இதில் LHSல பெருதிட்டா அது வந்து காட்ட இயலுமான மாதிரி நாங்கள் செய்யணும். ரைட் இது என்ன செய்யலாம் இதை சமன்பாட்டை. ரைட் இது எடுப்போமே. இப்போ ரைட் இது எடுத்தா சைன் ஏ ரைட் சைன் ஏ ப்ளஸ் சைன் வர்க்கம் ஏ சமன் ஒன்று sin a plus sin வர்க்கம் a சமன் ஒன்றுண்டா இப்படி sin a எப்படி எழுதலாம் sin a சமன் 1 மைனஸ் sin வர்க்கம் a. அவன் இதை தந்திரம் என்ன இதை நிறுவத்தை நான் தந்தா எடுக்கணுமா தந்தது. ரைட் அப்போ இதுக்கு 1 மைனஸ் sin வர்க்கத்துக்கு பதிலாக என்ன போடலாம் இப்படி போடலாம் 1 மைனஸ் sin வர்க்கத்துக்கு பதிலாக இப்படி sin வர்க்கம் a சக கொஸ் வர்க்கம் ஏ சமன் ஒன்று. இந்த சமன்பாடு அன்றைக்கு தானே நான் படிக்கிற தியரியில் சமன்பாட்டில் எப்படி போடலாம். அப்போ 1 மைனஸ் சைன் வர்க்கத்துக்கு பதிலாக கொஸ் வர்க்கம்னு போடலாம். அப்போ சைன் ஏ சமன் 1 மைனஸ் சைன் வர்க்கத்துக்கு பதிலாக கொஸ் வர்க்கம் ஏன்னு போட்டாச்சு. ரைட் இது ரைட் தானே. ரைட் அப்போ எனக்கு வந்திர முடிவு வந்து இது இதுலேருந்து வந்திர முடிவு அது எப்படி சைன் ஏ சமன் கொஸ் வர்க்கம் என்று முடிவு வந்தாச்சு. ரைட் அடுத்தது இதில் LHS எடுத்து RHS காட்டினா சரி. இது LHS எடுத்தா கொஸ் வர்க்கம் ஏ சக கொஸ் 4 மடிக்கு ஏ. அப்போ கொஸ் வர்க்கம் ஏக்கு பதிலாக என்ன போடலாம் சைன் ஏன்னு போடலாம். இதுக்கு பதிலாக சைன் ஏன்னு போடலாம். நான் நிறுவி எடுத்தேன் கொஸ் வர்க்கத்துக்கு பதிலாக சைன் ஏ சக கொஸ் 4 மடிக்கு எப்படி இதெல்லாம் மேட்டா எனக்கு கொஸ் வர்க்கம் ஏட வர்க்கம் எழுதலாம் தானே. இப்படி கொஸ்டினால கொஸ்ட் வர்க்கத்தை தான் வர்க்கம் எழுதலாம். இதுக்கு பிறகு சைன் ஏ சக கொஸ் வர்க்கம் ஏக்கு பதிலாக வருவான் சைன் ஏன்னு போட்டாச்சு. சைன் ஏ வர்க்கம் அடிக்குது தானே அதனால சைன் வர்க்கம் ஏ கொஸ் வர்க்கத்துக்கு பதிலாக சைன் போட்டுடு அதில் வர்க்கத்துக்கு பதிலாக இங்கே வர்க்கம் வந்திக்கு. ரைட் அப்புறம் இது இது ஒன்றா சமன்பாடு எடுக்கோமே. இது என்ன இதுக்கு பதிலாக என்ன போடல இருக்கு இதுக்கு பதிலாக அந்த தந்திர இதுக்கு பதிலாக ஒன்று இட பெயமான உண்டு. ஆகவே LH சமன் RHS. எப்படி நாங்கள் இதில் சுருக்கி ஒரு முடிவு எடுத்தாச்சு. சுருக்கி எடுக்கிறத நாங்கள் இதில் பெருதிட்டு இதை வெளிவு எடுத்த பிறகு எனக்கு இதுக்கு பதிலாக அதை பெருமானத்தை போடலாம் இல்லையா. சைன் ஏ ப்ளஸ் சைன் வர்க்கம் வைக்க பதிலாக உண்டை போடலாம். அவன் தந்தத்தை யூஸ் பண்ணலாம் வேண்டிய மாதிரி. ஆனால் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதை வந்து காட்டணும் நாங்கள் இதை யூஸ் பண்ணி இது சமன் இதுன்னு காட்டுறது அது எனக்கு கேள்விட்ட விஷயம். ரைட் அடுத்தது இது ரெண்டே தந்து ரெண்டு எக்ஸ் சமன் ஏ சைன் தீட்டா இது ரெண்டு சமன்பாட்டை அவன் தந்து என்ன கேட்குறேன்டா இது ரெண்டையும் சுருக்கிட்டு இது என்ன இது சியா இது சி கோஸ் தீட்டா இது ரெண்டையும் சுருக்கி தீட்டா ஆனால் விடியில் வரப்படாது. இது ரெண்டுக்கும் வேணால் தொடர் கொண்டு எடுக்கட்டான். எப்படி அதான் நாங்கள் தீட்டாவும் இல்லாமல் பண்ணி இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நாங்கள் ஒரு XYக்கு இடையிலான தொடர் கொண்டு எடுக்கணும். ஆனால் அதில் தீட்டா சம்மந்தப்படையலாம். அப்படின்னா தீட்டா சமன்பாட்டில் தீட்டா வரையலாம். எப்படி செய்யலாம் இதா எங்களுக்கு இதில் என்ன சைன் தீட்டா மீதி கொஸ் தீட்டா மீதி சைன் தீட்டாவும் வச்சு கொஸ் தீட்டா வச்சு எப்படி தீட்டா இல்லாமல் ஒன்று உருவாக்குறேன் நான் எப்படி செய்யலாம் இதா இதுக்கு தெரிஞ்ச சமன்பாடு எடுத்து நான் யோசிச்சோம். என்ன சமன்பாடு தெரியும் சைனில் எப்படி சைன் வர்க்கம் தீட்டா சக கொஸ் வர்க்கம் தீட்டா சமன் ஒன்று இந்த சமன்பாடு தெரியும் தானே எனக்கு.
ரைட். அப்போ இது சைன் வர்க்கம் டீட்டாஸா கொஸ் வர்க்கம் டீட்டாக்கு பதில் எனக்கு ஒன்றை போடலாம். இது யூஸ் பண்ணலாம். வேற என்ன சமன்பாடு யூஸ் பண்ணிடலாம்? வேற ஒரு ரெண்டும் பாருங்க, சைனும் வந்து கொஸ்டும் வந்து வேற ஒன்றும் வராமல் ஒரு சமன்பாடு இருக்குது ஏதாலும் அப்படி வச்சு பாரு, பெருமானம் போட்டது அப்படி ஒரு சமன்பாடு இருந்தால் அதே யூஸ் பண்ண எனக்கு பிரச்சனை இல்லை. தொடர்பு எடுத்த பிரச்சனை எதாவது சமன்பாடு யூஸ் பண்ணாலும் டீட்டா வரப்படும். ரைட். இதில் எனக்கு என்ன செய்யலாம்? அப்புறம் சைன் ஒன்றாவது சமன்பாட்டில் சைன் எழுவாய் மாற்றம் செய்கிறேன். ஒன்றாவது சமன்பாட்டில் சைன் டீட்டா சமன், அப்போ எழுவாய் மாற்றம் செஞ்சால் 2x sin இது ஒன்றாவது சமன்பாடு எடுக்கிறேன். அப்புறம் இதில் கொஸ் டீட்டா எழுவாய் மாற்றம் செஞ்சால் இப்படி y minus b over c. இது ரைட் தானே? இது வந்து ரெண்டாம் சமன்பாடு. அதுக்கு இதை வச்சு ரெண்டாவது வச்சு எப்படி செய்யலாம்? அதுக்கு சைன் வர்க்கம் டீட்டான் கொஸ் வர்க்கம் டீட்டான் போட்டால் அதுக்கப்புறம் பிரதி இடலாம் இல்லையா? ரைட். அப்போ என்ன செய்யலாம்? சைன் வர்க்கம் டீட்டாக்கு பதிலாக இது ஒன்றா சமன்பாட்டை ரெண்டு பக்கமும் வரைக்கிச்சா சரியா இல்லையா? 6 ரைட். இப்படி வைப்பேன். இந்த சமன்பாட்டை நான் வரைக்கிச்சு பார்ப்போம். அப்போ ரெண்டு பக்கமும் வரைக்கிக்கிறேன். சைன் வர்க்கம் டீட்டா சமன் 2x ஏட வர்க்கம். இப்படி நான் ரெண்டு பக்கமும் வரைக்கிக்கிறேன். அதுக்கு பிறகு கீழே அடுத்த சமன்பாடு எப்படி? cos வர்க்கம் டீட்டா சமன் y minus b over c முழுவதிட வர்க்கம். ரைட். எப்படி என்ன செய்யலாம்? அல்லது இப்போ சைன் வர்க்கம் சக கொஸ் வர்க்கம் சமன் ஒன்று தெரிஞ்சானே, அதுக்கு பதிலாக இப்படி சைன் வர்க்கம் டீட்டா சக கொஸ் வர்க்கம் டீட்டா சமன் ஒன்று இதில் சைன் வர்க்கத்துக்கு பேர் என்ன பெருது இல்லை? இப்போ 2x a திட வர்க்கம் முழுவதிட வர்க்கம் சக கொஸ் வர்க்கம் டீட்டாக்கு பதிலாக y minus b over c முழுவதிட வர்க்கம் சமன் 1. இப்போ எக்ஸ் ஒய் கட்டிலான தொடர் கொண்ட எடுத்தாச்சு இல்லையா? அதில் டீட்டா சம்மந்தப்பட்டீங்கா? டீட்டாம் இல்லை. அப்போ இல்லைக்கு எக்ஸ் ஒய் கட்டிலான தொடர் கொண்ட எடுத்தாச்சு. நான் தாக்கு என்னென்ன சமன்பாடு சமன்பாடு இதெல்லாம் போட்டிறேன் போல செக் பண்ணிக்கோங்க. அதுலேயே என்னென்ன சமன்பாடு அது சமன்பாடு தெரிஞ்சால் இல்லை கேள்விக்கு போயிடும்.